ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ஃபேமிலி, 2 ஃபேமிலிஸ் வெல்தியாக இருந்தால் அந்த வெல்த் வெளியில் போகக்கூடாதுங்கிறது கல்யாணம் பண்ணுறது. இதெல்லாம் அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு எல்லாத விட முக்கியம் அந்த பெண்ணோட ஹாப்பினஸ் இல்லையா, அவளோட நலன் தானே முக்கியம். அதை விட என்ன ஸ்டேட்டஸ், அதை விட என்ன பணம். இப்போ இந்த குழந்தைய திரும்ப கொண்டு வர முடியுமா? இந்த மாதிரி எத்தனை பேர், நான் சொன்னேன்ல, என்னை பார்க்க வந்த அந்த பெத்தவங்களுக்கு 3 பேர், அந்த அம்மா 28 வயசு பொண்ணு, அவங்க 2 சின்ன சின்ன குழந்தைங்க. தாங்க முடியல, என்னால் 4 நாள் தூங்க முடியல. அந்த எவ்வளோ அழகான குழந்தைங்க தெரியுமா. அதுங்களுக்கு என்ன தெரியும், அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறோம், பாட்டி வீட்டுக்கு போகிறோன்னு குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நேராக போயிட்டா. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி அவர் செட்டில் ஆகிட்டார். பெத்தவங்க அலறி அங்கே இங்கே ஓடிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த கேஸு ஒன்றுமே ஆகலை. ஸோ டெஃபினட் ஆஸ் அ சொசைட்டி வி ஹவ் டன் லாட் ஆஃப் டேமேஜ். இட்ஸ் அட்லீஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு சம்மிட் நடக்கிறது, யூடியூப் இருக்குது, மீடியா ஹேஸ் கம், யூனோ, அவங்க இதை குரல் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே. இது கரெக்டான பாதையில் நம்ம கொண்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாத விட முக்கியம் யங்ஸ்டர்ஸ் இதை கையில் எடுத்துக்கணும். இஃப் யூ டிசைட் there will be change. Each and every girl, I request each and every young girl who is planning to get married, each and every young boy, ஒவ்வொரு பெண்ணும் ஆணும், make it a point that you will spend for your wedding. நீங்க முடிவு பண்ணுவீங்க. நீங்களும் வரப்போற மனைவியும் இல்லை வரப்போற கணவரும் உங்க திருமணம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எங்க வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க. உங்க ஃபினான்ஷியல் பிளானிங் நீங்க பண்ணுங்க. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க விருப்பப்படி கொடுக்கறது அது வேற விஷயம். ஆனா உங்க வாழ்க்கையை நீங்க பிளான் பண்ணுங்க, உங்க கையில் எடுத்துக்கங்க. Don't burden your parents with that. That will be the most important step. மேம், இன்னும் இப்போ இந்த டவுரி டெத், இன்னும் நிறைய இன்இக்வாலிட்டிஸ் பெண்களுக்கு எதிராக நிறைய நடந்துட்டு தான் இருக்குது இப்போ அட் ப்ரெசென்ட். ஈவன் நான் இப்போ என்னோட 5வது வருஷம் இருக்கேன். இப்போ நான் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா லீகல் அவேர்னஸ் கேம்ப் மாதிரி ஒவ்வொரு வில்லேஜுக்கு போவோம். கொடைக்கானல், ஊட்டின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க பாதிக்கிட்ட வில்லேஜஸ்க்கு நாங்கள் போவோம். அங்கே போயிட்டு இருக்கிற அங்கே முக்கியமாக பெண்கள் எல்லாரையும் பார்ப்போம், எல்லாருமே கேட்போம், ஸ்கூலுக்கு எல்லாரும் போகிறாங்களா, அவங்களுக்கான எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் பொண்ணு இப்போ தான் யூபிஎஸ்சி எழுதுனாங்க, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிட்டாங்க, இன்டர்வியூக்கு போய் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த பெண்மணி எங்கிட்ட பேசுகிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமில் கிளியர் பண்ணி ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னென்னா அவங்க பேரண்ட்ஸோட வலியுறுத்தல். பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, போதும்ப்பா, நீ இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு உன் ஆசை ஓகே, ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசுலேயே பண்ணிக்க, ஏன்னா அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோட எதிர்ப்பு தாங்க முடியாமல் அதை பண்ணிக்கிட்டாங்க. அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்னா, அப்போ அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, பெண்கள் நினைச்சா எது வேணால் மாற்றலாம், அதனால உங்கள் 2 குழந்தைங்க படிக்க வைங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த யூபிஎஸ்சி ட்ரைனிங் இப்போவே கொடுத்துட்ருக்காங்க அந்த பெண்களுக்கு.